ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐஷூஸ் vlog. இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா சாட்டர்டேவோட மினி vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பண்ணியிருந்தேன். என்ன பண்ணியிருந்தேன்னா சீஸ் மசாலா தோசை தான் பெங்களூர் ஸ்டைலில் பண்ணியிருந்தேங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு ரெட் சட்னி தேவைப்படும். ஸோ அந்த ரெட் சட்னி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு லாங் வீடியோ வேணும்னா நான் அப்லோட் பண்ணுறேங்க. அதுவும் ஒரு வாட்டி போய் பார்த்து ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா நைட்டே வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டேன். நைட்டே வந்துட்டு நம்ம கையில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா காலையில் கூட மாவு நல்லா புளிஞ்சு வரோங்க. தோசை கூட நல்லா முறுமுறுன்னு வரும். நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து அதுக்குள்ளே ஸ்டஃபிங் உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்க்கு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் வந்து சீஸ் ஆட் பண்ணாமல் எனக்கு வந்து அவ்வளோவா சீஸ் பிடிக்காது. ஸோ அதனால் நான் வந்து ப்ளெயினாக தான் போட்டுக்கிட்டேன். என் ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு சீஸோடு போட்டு கொடுத்துருந்தேன். அவரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாருங்க. நீங்களும் ஒரு வாட்டி ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லோரும் பார்க்குறீங்க, பட் யாரும் லைக் பண்ண மாட்டேன்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.